தேநீர் விருந்துக்கெல்லாம் போறது இல்ல. யார் அந்த மது? கமல் சார் இருக்கலாம். ஏன்னா கமல் ஃபேன்ன்ற சிவகார்த்திகேயன் டிபி எடுத்து வச்சுற. ஓ அது நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படம்னா? டேய் சிரிக்க மாட்டேங்கிறாடா டேய், கொஞ்சம் மெதுவா சிரிக்காத. கம்மியா சரி. டேய் இருக்கிறதே ஒரு 3 பேர் 4 பேர். அந்த பக்கம் உட்கார்ந்து பீட் போட்டு கதறிட்டு இருக்கீங்க டேய். டேய் தேநீர் விருந்துக்கு விஜய் போடுவாரா? சிரிக்காதடா டேய். யா காதடா. ஏ சூப்பர் சொல்லுங்க. கேளடா விஜய் தேநீர் விருந்துக்கு போடுவாரா? சொல்றா. நீ பேசும்போதே தெரியும் நீ பயங்கர அழகா இருக்க. நீ என்ன பதில் சொல்ற? டேய் என் ஸ்பேஸ்க்கு எவனும் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவே வர மாட்டீங்களா? நீங்களா லூசு மாதிரி தனியா புலம்புவீங்களா? நான் என்னடா கேக்குறேன்? நீ என்ன போட்டுருக்கேன்னு தெரியலடா. இந்த டைட்டில் என்னன்னே எனக்கு புரியல. அத போட்டு கணினி எழுதி போனாலா அடி போகவே இல்ல. யாரு போறா யாரு கடி என்ன ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியல யாரு போறா? ஆமா எனக்கு புரியல. காக்கா தேநீர் விருந்துக்கு போட்டேன். போதுமா? தெளிவா போடு கபிலா. தெளிவா போடு. மேல தெளிவா டேய். நியாயமா பார்த்தா நாங்க தானே கேட்கணும். கமலஹாசன் பேசுறது ஒரு இழவும் புரியாது. நீங்க தெளிவு பத்தி பேசுறீங்களா? என்ன டேய்? இந்தா உனக்காக எடிட்லாம் பண்ணி ஸ்பேஸ் எல்லாம் குறைச்சிட்டேன். சொல்லு. காக்கா தேநீர் விருந்துக்கு போனாலும் அடி போவிடும், போனாலும் அடி விடும். இப்போ நீ போகணும்ன்றியா போவானா? என்ன தேநீர் விருந்துக்கு யாரு போறா? யார் தேநீர் விருந்து வச்சிருக்கா முதல்ல அத சொல்லு. காக்கானா யாரு? ஏய் உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா தெரியாதா? இல்ல யார்கிட்டயே உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கணினு மேல எழுதுனியா? உண்மையா சொல்லு. ஏண்டா சனி நீ எல்லாம் வெள்ளிக்கிழமை மணிக்கு வர. இன்னைக்கு போ துர்காஷ்டமி மணிக்கு வா. போய் சனிக்கிழமை மணிக்கு வா. சொல்றா. காக்கா தேநீர் விருந்துக்கு போகணுமா வேணாமா சொல்லு. அது அவர் தானே முடிவு பண்ணு. என்கிட்ட கேட்டா யாரா தெரியும்? எவருடா? யாரு காக்கான்னு நீ சொல்றியா? அவர்தான். அதான் யார நான் சொல்றேன் சொல்லு. நான் விஜய்னு சொல்றேன். யார சொல்ற நீ? நான் விஜய் சொல்றேன். நீ யார வேணா சொல்லிக்க. நான் அந்த மாதிரி யாரும் சொல்லல. ஏங்க விஜய் பேச தூக்கி சொல்லுவானுங்களா? அவ்வளவு பயமா? பயந்தா குளி பைய. டேய் விஜய் சொல்ல பயமா? சொல்லு விஜய் சொல்லு. பாலிடிக் பேசுறதுக்கு முதல்ல ரஜினி சிவா ஆமா அவசலாங்களே சொல்றேன் பாருங்க. நான் இங்க பேசுறதுக்கே வந்தேன். ஆனா நான் இந்த டாபிக் தெரிஞ்சு நான் மைக்கே வாங்கிருக்க மாட்டேன். ஆமா கிளம்பி படிக்க வெளிநாட்டுக்கு ஓடி இருப்பேன். ஏண்டா நீ 65 வயசு நீ 72 வயசுல நீ படிச்சா என்ன படிக்கலாம் என்ன? ஏண்டா இல்லடா கபிலா நீ ரஜினி ஃபேனா வந்து அரசியல் பேசுறது வேணா சிரிப்பா இருக்கு. அப்ப நீ பேச. டேய் நீங்க பேசுங்கடா. டேய் நீங்க பேசுங்கடா. கான்ட்ராக்ட் போறதவங்களா? டேய் நீங்க பேசுங்கடா. டேய் அசல் பேசுறா. அட சின்ன கொடுத்தாங்க பாருங்க. சிரிக்காதடா ஆல்ரெடி சொன்னல சிரிக்காதடா. டேய் கடி சத்தியமா சொல்லு. நீங்க அரசியல் பேசுங்க பட்டியல்ல. மக்களே டிவி வச்ச வேற பல்ல வரை பாருங்க. ஏய் மறுபடியும் சொல்றேன் கபிலா என்ன வேணா பேசு சிரிக்காதடா. உங்களை பார்த்தா கோமாளி பார்த்தா சிரிக்க தானே செய்வாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? நான் என்ன கேக்குறேன் விஜய் நீ எந்த போட்டோ என்ன உன்னோடதா இல்ல யாரு உன் போட்டோ தானே? விஜய் தேநீர் விருந்து ஏடா அந்த தாய்க்கவி டெலிபட்டு போகும்போது தெரிய வேணாமா? விஜய் தேநீர் விருந்துக்கு போணுமா வேணாமா சொல்லு. இந்த போட்டோல ஏய் இதா இல்ல நான் கேட்கல. இந்த போட்டோல இருந்து நீ தான் தெரியும். இல்ல அதுக்காக நீ வந்து பேச வந்தேன். அந்த போட்டோல கேள்வி ஒரே ஒரு கேட்ட கேள்வி ஜிப்சி. அந்த கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இல்ல போட்டோல இருக்குது தெரியுமா? கன்ஃபார்மா தெரியுமா? அப்ப நீயும் போட்டு விட. நான் போட்டு விடல. நான் இவன் பேசிலே தெரியும் பயங்கர அழகா இருப்பாங்க. இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பாங்க இப்பதான் தெரியும். அதெல்லாம் விடு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? முதல்ல உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும்ல. நீ ஒண்டியில போட்டு விடு. கன்ஃபார்மா தெரியும் இல்ல ப்ரோ. பேக் பண்ணி எல்லாம் போட சொல்லல. இவன் எதுக்கு போலீஸ் பிடிச்சு கொடுக்கணும்? மெண்டல் ஹாஸ்பிடல்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். டேய் அந்த காமெடி எல்லாம் இருக்கட்டும். மேல நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு பதில் சொல்லு. ஏன்னா இவன் ரஜினியே வந்து சொன்னா கூட நான் ரஜினியை செருப்பு கட்டி அடிச்சா கூட இப்படி பேசுவேன்னு சொன்னா இவன் என்ன சொல்றது? டேய் நீ என்ன கண்டா சொன்ன ஒரு நாளே ரஜினியே வந்து இந்த மாதிரி பேசாத அப்படி கேட்டா கூட டேய் கனி நீ அணில் கடிச்ச கனின்னு தெரியும். நீ அணில் கடிச்ச கனின்னு தெரியும். நான் என்ன கேக்குறேன் காக்கா தேநீர் விருந்துக்கு போகணுமா வேண்டாமா? இல்ல கபிலர் முதல்ல டாபிக் ஆரம்பிக்கும் முன்னாடி இவர் வந்து கமல் ஃபேனா விஜய் ஃபேனா இல்ல எஸ்கே ஃபேனா அது மாதிரி சொல்லுங்க. அப்ப ஜெனரல் ஆடியன்ஸ் ப்ரோ. ஜெனரல் ஆடியன்ஸ். அப்புறம் ஜெனரல் டிபிடா. நான் இப்ப நாளைக்கு மாத்திடுவேன். நைட் வந்து குடும்பத்தன் படத்துக்கு போய் மணியன் டிவி மாத்திடலாம் இருக்கேன். இன்ஜினி மாத்திரேன். எனக்கு ஆக்சுவலா இந்த மனுஷன் பார்க்க பாவமா இருப்பா. எல்லாரும் கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அவனுங்க என்ன கூப்பிட்டு வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. நீங்க வேற கபிலன் பாவமா இருக்கு. அவனுங்க விஜய் தெரியாதா கபிலா? சொல்லிட்டு தெரியா தெரிக்க போறேன் நான் கொஞ்சம் சொல்லிட்டு தெரிக்கிறேன்டா. டேய் சொல்லுடா. சரி உன் போட்டோல வச்சு ஃபேமிலி போட்டோல வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க. அதெல்லாம் சால்வ் ஆச்சா? ஆமா இவன் நம்பர் வேற லீக் ஆச்சுன்னு வேற சொன்னாங்க. ஜிப்சி கிடைக்குமா எனக்கு? ஏங்க இத வச்சு என்ன பண்ணுங்க? உருங்க பாவங்க இந்த மனுஷன். ஐட்டம் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேவை செய்வோம். இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது. கமலை பத்தி பேசிட்டு ஆகே முடியல உன டீல்ல. அவன் வந்து ஃபாரின் போயிட்டான்டா. சும்மா பாஸ்போர்ட்டே இல்லாத எப்பறம் ஃபாரின் போவான்? என்ன வேலை இருக்கீங்க? எல்லாரும் ஒண்ணே மாதிரி திருப்பூரியா சுத்தி தெரிய மாட்டாங்க. ஓஹோ அவர் உருப்பட போயிட்டாரமா? அப்ப எதுக்கு ட்விட்டர் பக்கம் வந்தானமா? தக்லை படம் இறங்கும்போது டெய்லி வேலை வெட்டி இல்லாம வெட்டி போனாங்கடா. நாங்க வெட்டி போய் தான். நீங்க பிஸி தானே? இங்க என்ன பண்ற?
வேலை வெட்டி இல்லாத ஆளுனா நீ என்னடா பண்ற? நீ ரொம்ப பிஸியான இங்க என்ன பண்ற? உனக்கு இங்க என்ன வேலை? நான் வந்து இன்னைக்கு வந்து உன்னை போட்டா பார்த்தேன், உன்னோட போட்டா வந்து கன்ஃபார்ம் ஏன் இல்ல புரியல. என்ன பொண்ணு பார்க்க போறியா? நல்ல பொண்ணா பாக்குறா. 40 வயசு இன்னும் கல்யாணம் ஆகல உனக்கு? ஏன் ஆனந்தலாம் பாத்துருக்கான் போல இருக்கு. டேய் எப்படா எடுத்து பார்த்த? டேய் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். காக்கா தேநீர் விருந்துக்கு போகணுமா வேணாமான்னு பதில சொல்றா. டேய் நீ உண்மையான கமல் ஃபேனா இருந்தா பதில் சொல்றா. டேய் விக்ரம் படம் ஹிட்னா முதல்ல பதில் சொல்றா. டேய் விக்ரம் படம் 300 கோடினா கூட ஹிட். நீ 300 கோடினா கூட போறடா. இல்ல 450 கோடிடா. டேய் 500 கோடி நான் பதில் சொல்றேன். டேய் பதில் சொல்றா. ஐயய்ய இந்த லட்சணத்துல இதுக்கு ட்வீட் மயிர் வேற. சொல்லுங்க ஐயா. கனி கனி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்க பேர் உண்மையிலேயே கனியா ப்ரோ? ஆமா ஆமா. குனி வச்சுக்கோ ப்ரோ, எல்லாரும் குனிஞ்சுங்கிறீங்க. குனி வச்சுக்கோங்க. மிஸ்டர் யார் சார் சொன்னது? சும்மா இருங்க. அந்த மனுஷன் வந்து மரியாதை பேசிட்டு இருக்காங்க, ஏன் அப்படி பேசுறீங்க? இல்ல குனின்னு என்ன சொன்னாப்ல? எல்லாத்தையும் குனிஞ்சு முதல்ல நல்லா வாங்குறாப்லன்னு சொன்னாப்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? ஒரு சாமானியன் இருக்காரு, சும்மா நீங்க அவர் தான் பேசலாம். அவரு இது சாமானியனா? இது சாக்கடை. இதெல்லாம் சாமானியனா? நீங்க வேற. இப்பதான் சொன்னாங்க நான் ஜெனரல் ஆடியன்ஸ் சொன்னால. ஜெனரல் ஆடியன்ஸ்னா என்ன சாமானியன் கணக்கெல்லாம் வரும். டெய்லி ஒரு டிபி மாத்துவேன், டெய்லி ஒரு கவர் மாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப யாராவது ஒரு ஸ்டாண்ட் இல்ல இருக்கவங்க கிட்ட பேசலாங்க மிலன். இது எந்த ஸ்டாண்ட் மிலன் எப்படி பேசுங்க சொல்லுங்க. இவனுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு மிலன்? இவன் கொசுவதி ஸ்டாண்டுங்க. நீங்க வேற. அதனாலதான் எனக்கு அந்த டிபேட்ல வரவே எனக்கு இன்ட்ரெஸ்டாவே இல்ல. ஏதாவது ஒருத்தருக்கு டிஃபெண்ட் பண்ணி பேச நம்ம பேசலாம். இவர் என்னன்னா மாறி பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன பேச முடியும்? இங்க பேச அங்க ஒரு அங்க ஒண்ணா இங்க ஒரு இல்ல அவங்க வேற வச்சு இந்த மனுஷன் பிளாக்மெயில் பண்றாங்க. அதுதான் நம்ம பாவமா இருக்கு. பாத்துக்கலாம். ஆமா இவங்க இவரோட ஃபேமிலி போட்டோ குழந்தை போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, பயப்படாதீங்க. அதுக்கு மட்டும் நாங்க உத்தரவா வந்தோம். இவங்க ரொம்ப பயப்பட சாரி ஏதாவது ரொம்ப பயப்பட்டாங்கன்னா சொல்லுங்க, முடிஞ்சா பண்ணுங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன கனி என்னடா கனி உன் கதை நாருது இப்படி? அந்த மாதிரி தான் போச்சுன்னா நம்ம போலீஸ் கேஸ் பாத்துக்கலாம். என்ன கனி என்ன உன் கதை நாருது? அப்படி என்ன பண்ண? அதுவும் தெரியல. இன்னும் தெரியாது. என்ன பண்ணா? அப்ப சொல்றேன். வேணா பப்ளிக்ல வேண்டாம் விடுங்க. இது பர்சனல் மேட்டர். அப்ப சொல்றேன். ஓகே ஏதோ பெருசா செஞ்சிருக்கான் போல இருக்கு. ஏய் கனி மைக் ஆன் பண்றா. காக்கா தேநீர் விருந்துக்கு போகணுமா வேணாமா? யாரா நோ கமெண்ட் சொல்லிட்டாங்கடா. அதே கேள்வி யாரா கேட்டாரு. இவர் பெரிய விஐபி, இவர்கிட்ட நோ கமெண்ட்ஸ். ஏய் அதெல்லாம் சொல்றேன். கருத்து சொல்றதுக்கு எதுக்குடா இப்படி பம்புற? என்னடி சின்ன சிவா? அது கூட இல்ல சொன்னா. எப்ப யாராவது மைக் கேட்டா கரெக்டா பாருங்க. மத்தியானம் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிருந்தாங்க. மைக் ஒழுங்கா பாத்துக்கணும் தெரியல. எனக்கு கோர்ஸ் கொடுத்துருமா ஜிசி உங்களுக்கு? இல்ல நான் இன்னைக்கு வெளில இருக்கேன். இன்னைக்கு கஷ்டம். நைட் ஒரு 9 மணிக்கு நான் கஷ்டம். சரி இந்த நிறைய ஃபேக் ஐடி வருது ஜிசி. நிறைய ஃபேக் ஐடி வருது ஜிசி. நான் பார்க்க வேண்டியது. இல்ல இது வந்திருக்காங்க அப்படி சொன்னா போதும். அதுக்கு நீங்க பாத்துக்கணும். சம்டைம் நீங்க பார்க்க விட மாட்டீங்க. நேத்து ரேக் கேட்டா போல. அப்புறம் 2 3 பேர் நம்ம ஸ்பேஸ்க்கு வர ஐடியா கேட்டாங்க. கொடுத்துட்டேன் ரேக் கொடுத்துட்டேன். அப்புறம் ஓகே இல்ல கேட்டேன். மத்தியானம் கேட்டாங்க. நானும் கவனிக்கல ஆக்சுவலா. அதான் இல்ல நானும் இங்க ஃபுல்லா பக் நானும் பார்க்க முடியல. கனி சொல்றா கருத்து சொல்றேன். காக்கா விஜய் வந்து ஆளுநர் வந்து தேநீர் விருந்து கூப்பிட்டுருக்காப்ல. அவன் போகணுமா வேணாமா நீ சொல்ல. ஏய் என்னடா இப்ப கேட்டேன்? காசு பணம் வேணாலும் தரேன்டா. சொல்றா. ஒரே நிமிஷம் கேக்குதுங்களா? கேக்குதுடா. இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப அடுத்தவங்க ஸ்பேஸ்ல வன்முறையை கையாண்டதுல இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்களா ப்ளீஸ். ஓகே கனி கேக்குதா? கனி கேக்குதுங்களா? ஏண்டா உன்னை எந்த செருப்பாலாட்டி அடிக்கிறது லவடிக்க பால். உன்னை அன்னைக்கு ஒரு நாள் டிஎம்ல வந்து என் ஃபேமிலி போட்டோலாம் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொன்னோன்னா ட்விட்டர்ல ஒழுங்கா நடந்துக்க, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குடா, இங்க இருக்கிறவங்க ஒருத்தனும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவானுங்க. உன்னை கூப்பிட்டு வச்சு ஸ்பேஸ்ல சின்ன பிள்ளைக்கு ஜிப்பு மாட்டி விடாத ஒரே உன்னை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஏண்டா அவத்தா உனக்குலாம் என்ன விட மூத்த வயசு இருக்கும்ல, எப்படி உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வந்தாலும் சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் செருப்படி வாங்க மாதிரி பேசிட்டு போயிடுவேன்டா. ஏண்டா எங்க ஸ்பேஸுக்கு வந்தா விஜய் எதுங்கிறது, ரஜினி ஸ்பேஸுக்கு போனாக்க இவங்களை எதுங்கிறது, ஒருத்தர் ஸ்பேஸ்லயும் ஒருத்தருக்கு சாரி அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஒருத்தர் ஸ்பேஸ்லயும் ஒருத்தர் இதுல வாய் வச்சுனா உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல இங்க இருக்கிற பாதி பிரச்சனைக்கு நீ தான் காணும். பொழுது போகலன்னா அதை பார்ட் டைம் வேலைக்கு போடா என்ன. அதை விட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் இதுலயும் வாய் வைக்கிறது, அப்புறம் எல்லாரும் செருப்பல் அடிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஒப்பாரி வைக்கிறது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து எத்தனை வாட்டி மரியாதையா சொன்ன? ஸ்பேஸ்ல தனியா கூப்பிட்டு சொன்னடா. தனியா கூப்பிட்டு சொன்னா இல்லையா? உன்னைய கண்டெல்லாம் திட்டு வாங்காத, எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்றது கேளு. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. ஏதாவது ஸ்பேஸ்க்கு போர் அடிச்சது மரியாதையா பேசிட்டு போவோம். கருத்தை வச்சுட்டு போனா எல்லா ஸ்பேஸ்லயும் போய் இந்த வேலை பாக்குறது, இந்த சகுனி வேலை. இந்த ராமாயணத்துல ஒரு தீர்ப்பா சூர்பனகைன்ற இந்த ஒரு தீர்ப்பா ராமர்கிட்ட வந்து குத்து வாங்கிட்டு என்ன பண்ணுவா, இந்த கைகைன்னு அவங்களோட வளர்ப்பம்மாவை கிளப்பி விடுவா. அந்த மாதிரி ஸ்பேஸா போயிட்டு எல்லாரையும் வந்து இந்த பொம்பளைங்க இருப்பாளுகளை கிளவிங்க, அவளுக்கு என்ன பண்ணுவாளுங்க, இங்க ஒண்ணு சொல்லி அங்க ஒண்ணு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி வேலை ஏன்டா பாக்குற நீ? முதல்ல எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு இல்ல உன்னை வந்து என்ன வேணா சொல்லிக்கலாம், நீ வந்து ஆன்லைன்ல கடந்து போயிடலான்னு பாக்குறியா? மயிறு சின்ன பசங்க எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு வெக்கமா டே. உனக்கெல்லாம் வெக்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா? இல்ல ஆட்டு கடையில வேலை பாக்குறீங்களா? அந்த ஆட்டு முத்திரத்தை வாங்கி 10 தடவை குடியாண்டா. உனக்கு அப்பயா புத்தி வருதான்னு பார்ப்போம். பரதேசி நாய
எத்தனை வாட்டி உன்னை மரியாதையா கூப்பிட்டு சொல்லியிருக்கான். செருப்பு டேய் நீ எல்லாம் உண்மையில மானம் உள்ளவனா இருந்தா இதுக்கப்புறமா ஒழுங்காடுறா. என்னையெல்லாம் இப்படி ஒருத்தன் கேட்டிருந்தா நான் தலையிலயாச்சும் தொங்கி உயிரை விட்டுருப்பேன்டா நேரத்துக்கு எழுதி வச்சுட்டு. மானங்கட்ட நாயை உன்னை கூப்பிட்டு மரியாதை எவ்வளவு நல்ல விதமா அட்வைஸ் பண்ண. கஷ்டமா இருக்கியா உன்னை திட்டுறதுன்னு. பிச்சாக்கார நாயை நீ எல்லாம் திருந்துவியா மாட்டியா முதல்ல சொல்லு. டேய் பேசுடா. கவில போன வச்சுட்டு போயிட்டேன். என்ன பேசிட்டு இருந்தான் உனக்கு? இல்ல போன போயிட்டியா? சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இரு நான் போயிடுறேன். நீ என்ன வேணுமோ சொல்லு நான் கல்வி வச்சுக்கிறேன். அப்புறமா பேசி முடிச்சு. இல்லடா கம்யூனிட்டி புண்டை கேக்குதா நான் என்ன பேசுறேன்னு. போனை வச்சுட்டு போய் தூக்கு கயிறு போய் ரெடி பண்ண. பிச்சைக்கார நாய ஸ்பேஸா போய் எல்லாருக்கும் இது பண்றியே. ஏட்டா கிளவி வேலை கிளவிங்க தாண்டா அந்த வேலை பார்க்கும். இங்க ஒண்ணு சொல்லி அங்க ஒண்ணு சொல்லி தூண்டு விடே. உனக்கு உண்மையாலுமே மான ரோசம் ஈனம் இதெல்லாம் இருக்கா இல்லையாடா? உன்னை எவ்வளவு தூரம் உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு பேசின ஒரே ஆள் நான் மட்டும் தான்டா. நீ எடுத்து பாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒன்ன நீ வா போன்னு கூட மரியாதையா கூப்பிட்ட ஒரே ஆள் ட்விட்டர்ல நான் தான்டா எழுதி தருவேன் எதுல வேணாலும். நீ உண்மையாலுமே நீ வந்து என்ன பண்ற இந்த ஆட்டுக்கடையில வேலை பார்க்கல ஆட்டு மூத்தத்தை 10 தடவை நீ இனிமே குடிக்கிற மாட்டேங்க. நான் இன்னொருத்த ஸ்பேஸ்ல எல்லாம் பேசவே மாட்டேன். ஸ்பீக்கர் கொடுத்தா கனிமா நடந்துப்பேன். ஒக்கால ஒளி உன்னை நான் நீ கூப்பிடறதா தான் இருந்தேன். சரி இங்கே கேட்டலாம்னு வந்துட்டேன். அவனை இன்னொரு வாட்டி நீ எந்த ஸ்பேஸ்லயே போயிட்டு இங்க இருக்கிறவங்களை பத்தி அங்க சொல்றது சினிமா ரசிகனா மூடிக்கிட்டு போய் சினிமா பார்த்துட்டு வந்து வைப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடணும். அதை விட்டுட்டு இங்கே போயிட்டு ஒரு நாரதர் வேலை பார்க்கறது. நான் வேற ஒண்ணு சொல்லிடுவேன். செல்வ பாண்டியன்னு ஒருத்தர் ஞாபகம் இருக்கா? என் ஸ்பேஸ்ல வந்து கேட்டார் உன்னை என்ன வேலை பார்க்கற நீன்னு. நான் இன்னமும் ஒரு ஓரத்துல மனசு கேட்க மாட்டேங்குது. போனை வச்சுட்டு அந்த என்ன பண்ண போன தூக்கி போட போனியா? அப்படி போட போயிருந்தா நீ மானமும் போட போனியா இல்லையாடா? உனக்கும் கமலஹாசனுக்கு வெக்கமே இருக்காது. பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். வெக்கமாவே இருக்காதா உங்க 2 பேருக்குமே? ஏண்டா பிச்சைக்கார பையன் உன்னை திட்டு வருத்தமா இருக்கு. முடிச்சீங்களா ப்ரோ? முடிச்சுட்டு ஏன் முடிச்சுட்டேன்னு தெரிஞ்சா எனக்கு ஏதாவது வைக்க புரியல. சரி பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். என்னடா பண்ண போற? முடிச்சுட்டு தெரிஞ்சா என்ன பண்ண போற? பேசி முடியும். உங்களோட பாயிண்ட் முடி. நான் அடுத்து பேச முடியல. பாயிண்ட் முடிச்சா என் பாயிண்ட் வந்து ஏதாவது வாய் அடுத்து எதுவும் இருக்கா? சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல என்ன பேச போறியா? என்ன சொல்லு. சொன்னா திருந்த போறியா? உட்கார உன்னை எல்லாம் எவ்வளவு சொன்னா நீ திருந்த மாட்டேன். முடிச்சியா? இல்ல அடுத்து எனக்கு வேற எதுவும் இருக்கா? இல்ல முடிச்சிடலாம் தான் இருக்கேன். ஆனா நீ அது உனக்கு இங்க முடிக்கலாமா இல்ல எங்க முடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு ஒரு மாசம் முன்னாடி டிஎம்ல வந்து உட்கார வச்சேன் ப்ரோ. நான் டிஎம்ல பண்றேன் சொல்லவே மாட்டேன். ஃபேமிலி போட்டோ வந்து சொன்னாங்க ப்ரோ. நீங்க நெருப்பால அடிச்சு சொன்னாங்க பண்றாங்க. ஆமா தப்புதானா? நீ அமைதியாரு கபிலா. போட்டோ மிஸ்யூஸ் பண்றது தப்பா ரைட்டா? கபிலா சொல்லவே இல்லை. இன்னைக்கு தப்புதான். அது எவ்வளவு இதா பேச விடுறா. இவ்வளவு நேரம் கொரோனா இல்லாம இருக்குல்ல உனக்கு எங்கேன்னு சொல்றது? இது கொரோனா எல்லாம் இல்லடா. நீ இருக்கு இவ்வளவு பிபி வந்து கத்துற வாடா போடணும். சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர்? சரி பிரதர். சாரி பிரதர். வாடா போடணும் சொன்னதுக்கு சாரி பிரதர். அதுதான் உன்னை எவ்வளவு பிரதர். சொல்லுங்க பிரதர். இப்போ என்ன பிரதர் முடிச்சீங்களா இல்ல என்ன இருக்கா பிரதர்? சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலி எல்லாம் நான் இழுக்கவே இல்லை. கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்போ என்ன பிரதர்? இப்போ என்ன சொல்ல வரீங்க பிரதர்? அதை சொல்லுங்க. டாடா சொல்லுங்க. சொல்ல முடிக்கிறதுக்குள்ள வாய வைக்காதடா. இருடா சொல்ல வாய் வச்சிடுறது உடனே. எவ்வளவு சொன்னாலும் நீ தான் திருந்த மாட்டியா பிச்சைக்கார பையில. இனிமே நீ ஒரு ஸ்பேஸுக்கு போய் வேலை பாக்குறது ஒண்ணுதான். இந்த பாம்பேல இருந்து கை தட்டுவாங்களா அதுவும் ஒண்ணுதான்டா. அப்படி நினைச்சிட்டு நீ போட போறோம்னா இல்ல மீறியும் போறோம்னா உன் கடைக்கு வரவங்க ஆட்டு முத்திரத்தையும் அவங்க முத்திரத்தையும் எல்லாத்தையும் கலந்து குடிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நான் பேசிருக்கேன். எவ்வளவு மரியாதையா சொல்லியிருக்கேன். வேறயா டிஎம்பா வேற ஒண்ணு காட்டுறேன். என்ன பண்ணுவா? அதுலயுமே வந்து என்ன தெரியுமா சொல்லுவ? இவ்வளவு அளவுக்கு இல்ல அப்படின்பா பிச்சைக்கார பையில. உனக்கெல்லாம் இதான்டா வேலையே. வேற என்ன சொல்லுங்க. சாரி கபிலன், மன்னிச்சிருங்க கபிலன். நான் இன்னொரு ஸ்பேஸ்ல அப்படி பேச மாட்டேன். பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல் தான். இவனுக்கெல்லாம் தேவைதான். இல்லைங்க நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவ்வளவு பரிதாபப்பட்டேங்க. வந்து டிஎம்ல சொல்லும் போது அவ்வளவு அட்வைஸ் பண்ணி அமிச்சோ. இங்க இருக்கிறவங்க ஒருத்தரும் தராதரம் கெட்டவங்க 10 பேருக்கு மேல. அதனால சொல்றது கேள்வி யாருக்கிட்ட பிரதர் சொல்றீங்க? இப்ப இது பேர் யார்கிட்ட சொல்றீங்க? அவர் என்ன பண்றாரு பிரதர்? இல்ல அவர் ஒரு ஸ்பேஸ்லயும் போய் லபக்குன்னு கேட்ச் பண்ணலடா. இங்க இருக்கிறவங்க வேற என்ன பிரதர் பண்றாரு? அவரு வேற என்ன பண்றாரு பிரதர்? நீ வந்து டெய்லி தளபதி அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்க. எந்த தளபதியா? விஜய் அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்க. எப்ப அபியூஸ் பண்ண? நீ எப்படா பண்ணல? டெய்லி பண்ணிட்டு தான் இருக்க. நீ விஜய் பண்ண? இப்ப நீ யாரையுமே அபியூஸ் பண்ண கூடாது. இல்ல யாரையுமே அபியூஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஃபேன் பிரதர். இல்ல இம்மா நேரம் சங்கையா அந்த பையன் கேட்டாப்ல காதுல எங்கேயும் விழுந்துச்சா? அப்புறம் பதில் சொல்றேன். நீ சங்கையா கழுவி அதுதான் சொல்றேன். இதெல்லாம் அதாவது இத வந்து யாரோ நல்ல ஒரு பேஸ்ல நல்லவன் வந்து சொன்னா பரவாயில்ல. உங்ககிட்ட வந்து சொல்றேன். பேசுனதே ஓண்டதான்டா. சரி வா என் ஸ்பேஸ்க்கு வா. நான் என்கிட்ட வா. இங்க என்ன பண்ண? நான் அங்க வரேன். ஃபாலோவர் வச்சிருக்கேன். ஐடி போடுறதுக்கு வர மாட்டேன். 400 ஃபாலோவர் வச்சிருக்க சின்ன பிள்ளை நம்ம ஐடிக்கு எல்லாம் பேச மாட்டேன். அப்படியாடா? அப்புறம் எத்தனை ஃபாலோவர்ஸ்? ஏன்டா 400 பேருக்கு மினிமம் 1000 இல்ல ஏன்னா மினிமம் 1000 ஆளுக்கு ₹1 வாங்கிட்டு எல்லாருக்கும் போட போறியா லபக்குன்னு? அப்பதான் ஒரு நாளைக்கு 1000 கிடைக்குமா? ஆமா நீலாம் ஒரு ஐடி வாங்கி நான் என்ன வரணும்? ஏன்டா நாயே ட்விட்டர்ல ஐடி வச்சிருக்கேன். முதல்ல நீ யாருனே தெரியல. ஏதோ ஒரு கருப்பு கலர்ல யாரோ காண்றாங்க. யாரோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ வந்து லபக்குன்னு கேட்ச் பண்ணல. அப்ப தெரியலையா நான் யாருன்னு? சொல்றா. ஏய் பேசுடா.
உன்னை என்ன வேணா பண்ணுவா இருக்கிறோம். சரி இப்ப இவ்வளவு நேரம் உன்னை திட்டினேன், நான் என்னைக்கு உன்னை திட்டிருக்கேன், நீ வந்து இருக்கு எனக்கு நீ திட்டிதான் பாரு. சரி நீ உன்னை மாட்டு தனிமா எல்லாம் டீல் பண்ணும்போது உன்னை மனுஷனா டீல் பண்ணி ப்ரோ பண்ணாதுன்னு எவ்வளவு அன்பா சொன்னேன். அந்த அன்பு சொல்லு, அது அவனை சொல்லு, நீ ஏதோ ஒரு வேலையை பார்த்து நீ ஏதோ ஒரு வேலையை வரையுது, நீ மோடி முட்டி நம்ம பண்றதுனாலதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த பையன் வந்து உன்னை திட்டாப்ல. புரியுதா? ஏன் நீ வாய் திறந்து இல்ல என்ன ஏன் கேட்கல? நீ அதான்டா என்ன ஏன் திட்டா, என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்க வேண்டியது. நீ ஏன் வாய் முட்டி கம்மனு உட்காந்துருக்க? அவனுக்கு தெரியும் என்ன பண்ணாங்க தெரியாதா? அவன் ட்ரிகர் ஆயிருப்பான். அதாவது நான் சொன்னது என்ன பண்ண அளவுக்கு நீ பெரிய ஆளு வித்துக்குளிப்பல ட்ரிகர் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளு வெக்கமே இல்ல நீ இப்படி ஸ்பேஸ்ல எல்லாரும் கேட்கிறேன். ஒண்ணு யாருக்கா ஒருத்தர் அதாவது ஒண்ணு ஒன்ன நம்பினவங்களுக்கு நம்பிக்கையாரு இல்ல, நீ நம்புற ஆளுங்களுக்கு அப்படி இல்ல. நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன். அதனாலதான் நான் எப்படி நீ எப்படி முடிவு பண்ண ஆட்டு வாங்கி குடின்னு ஆட்டு மூத்திரத்தையும் மனுஷ மூத்திரத்தையும் ரெண்டு கலந்து குடின்னு நீ இவ்வளவு நாளா கூட இருந்து உனக்கு மைக்கு கொடுத்த ஒரு ஹோஸ்ட் தான் உன்கிட்ட சொல்றாப்ல. அதுக்கு இப்பெல்லாம் மைக் கொடுக்கல, நீ பிளாக் பண்ணிட்டு ஓட்டான் பயந்துட்டான். வர முடியாது. நான் இப்பெல்லாம் வந்து கபிலன் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் பேசுறோம் போறலாம் இருக்கேன். சொன்னது கரெக்டா தான் இருக்கு. இல்ல அவன் குமிஞ்சு முதுகு இதுவாயிட்டு, அதனால இப்ப ஒரேடியா புரிஞ்ச பொசிஷன்லயே இருக்கான். ஏன்டா என்ன 3000 ஃபாலோவர் வச்சிருக்கான் பாரு, இவன் பெரிய எனக்கு இப்ப எதுக்கு நீ பொண்டாட்டியா மாறணும்னு நினைக்கிறேன்? அப்படிலாம் சொல்லலடா. அதுக்கு நீ நினைக்கிறா யாரோ சின்ன வந்து மாசு ஏதாவது ஒரு கேள்விக்கா பதில் சொல்றியா? என்ன வேலை அவன் கேட்கிற கேள்விக்கு நான் யாரா பதில் சொல்லணும்? அவன் யாரும் நீ தான்டா பதில் சொல்லணும். நான் யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரே நிமிஷம். இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் ஸ்பேஸ்ல எத்தனையோ பேர் இருக்கீங்க. இன்னைக்கு நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு தேவைக்கு பின்னாடி ஒரு ஓரத்துல மூல காரணம் ஒருத்தம் தான்டா. அவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்சரா நான் இருக்கேன்னு நீ நம்ப யாராக்கு? நான் தான் இதெல்லாம் பண்றேன். அவ்வளவு பெரிய நீதான்டா நீ இப்படி பேசிதான் ரொம்ப நல்லவன் ஆயிடுவியா? அப்படியா? ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? பெரிய பேசிட்டா நீ ஏதாவது சம்பாதிக்கிற போய் இது பண்ண போறியா? சரி இப்ப இத நீ சொல்றனால உனக்கு என்ன இருக்கு? அத சொல்லு. இப்ப என்ன இப்ப என்ன திட்டறனால உனக்கு என்ன ஆகும்? அத சொல்லு. எவன்டா அப்டேட் பண்ணா உன தேர்பால பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் வந்திருக்கேன். இப்ப அடிச்சீங்களா ப்ரோ? தேர்பால அடிச்சீங்களா ப்ரோ? அடிச்சு முடிச்சீங்களா? இன்னொரு கண்ணத்தையும் காட்டி அடிக்கலாம். ஓகே ப்ரோ. ஒரு கண்ணத்தை அடித்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கன்னு வந்து ஏசுநாதர் சொல்லிருக்காரு. நான் காட்ட ப்ரோ. மறு கண்ணத்தை பரவாயில்ல. சரி ப்ரோ. அடிச்சு முடிச்சிட்டு சொல்லுங்க ப்ரோ. வெயிட் பண்றேன் ப்ரோ. ஓகே. ஏன் இப்பயாவது தூக்க ரெடி பண்றா? டேய் மானம் உள்ளவனே, கொஞ்சமாவது இருக்காடா? என்னடா இப்படி இருக்கீங்க? என்ன பேசி முடிச்சிட்டு சொல்றீங்களா? இல்ல வெயிட் பண்றாங்க. நீங்க டைம் எடுத்துங்க, பொறுமையா எடுத்துங்க. இல்ல நீ வெயிட் பண்ணு. நீ என்ன வேணுமோ பண்ணு. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவனாவது ஒருத்தன் வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்து உன்னை நேர்ல உன்னை செய்யதான் போறாங்க. இது மிரட்டலாம் இல்ல, நானு இது நடக்கதான் போகுது. இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் ஸ்பேஸ்ல சொல்றேன், எனக்கு எதுனாலும் பரவாயில்ல, இது நடக்கதான் போகுது. உனக்கு பிரியாணி இப்பயும் சொல்றேன், உனக்கு பொழுது போகலாம் ஏதாவது பார்ட் டைம் வேலை பாரு, என்ன போய் சரக்கு அடிச்சிட்டு கவுடுறா. அதை விட்டு ஊர்ல இருக்க எல்லா ஸ்பேஸ்க்கும் போய் இவர் பெரிய சினிமால ஒரு ஒப்பீனியன் சொல்லி புடுங்குறாரு. இவர் அப்படியே நாளைக்கு அப்படியே டிராக்கரா மாதிரி நொட்ட போறாரு. நீ ஒப்பீனியன் சொல்ற நீ இங்க போயிட்டு என்ன பண்ணுவ? இவங்க எதும்ப, அங்க போயிட்டு அவங்க எதும்ப, இப்படி பொழைக்கிறதுக்கு நீ வேற வேலை ஏதாவது அதுவும் பாத்துட்டு மிரட்டல்களா? ஏன்னா மிரட்டுற அளவுக்கு நீயே ஒரு மட்டி போய் உன்னை மிரட்ட வேற செய்யணுமாடா? ஏன்டா மானங்கிட்ட போல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான ப்ரோ பண்றீங்க. நான் மிரட்டலடா, நீ பண்ற. ஆமா நான் வரப்போறேன், என் வேலை வெட்டி எல்லாம் விட்டு ஒண்ணுமே வேண்டா. இப்ப கேட்டியே வேலை வெட்டி எல்லாம் ஸ்பேஸ் போட்ட, நீ என்ன இதுக்கு ஜோப் எடுங்க பிஏவாடா இருக்க மெண்டல்? இங்க வந்து நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க? வேலை வெட்டி இருந்தா கபிலன் வந்து தேநீர் இருந்துன்னு போட்டா கபிலன் பேசி ரொம்ப நாளா சேர்ந்து அவன் தேநீர் இருந்த. இப்ப நாங்களாம் வெட்டி போயினா எங்கள்கிட்ட வந்து பேசுற நீ யாரு? என்ன ஏதாவது எல்லாரையும் எப்படா சொன்ன வெட்டி பையனு? சொல்லவே இல்லை அப்படிலாம். ஏடா இப்ப உட்காந்துக்கிட்டு எல்லாருமே அது இதுனா அப்ப நாங்களாம் இல்ல சரி விடு. அப்ப நீ இங்க வந்து என்ன பண்ணிட்ட? அதை சொல்லு நீ முதல்ல. இப்ப எல்லாரையும் அப்படி சொல்லல. அவன் வந்து வைபரை கேட்டான், வைபர் பாரின் போயிட்டான், வேலைக்கு போயிட்டான்னு சொன்னேன். வேற ஒன்றும் தப்பா அவன் பாரின் போயிட்டான், நீ அவன் யூரின் வாங்கி கொடுறா. அப்பயாவது நீ எங்க போய் எவ்வளவு பொறுமையா அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லி இருக்கேன். வெக்கமே இல்லாம வந்து அன்னைக்கு வந்துட்டு ப்ரோ பேசினாங்கன்னு மனசு கேட்கல. என்னடா இப்படி எல்லாம் சொல்லு, அவ்வளவு தூரம் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் ப்ரோ. மரியாதையாவே சொல்லக்கூடாது உனக்கு மரியாதையா சொன்னப்ப கேட்டுக்கலாம்ல. ரெக்கார்டு பேசுதான், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னடா உன்னெல்லாம் என்ன பண்றது? டேய் உன்னை விட்டு நேரில் வர அளவுக்கு நீயும் ஒருத்தர், நான் அவ்வளவு தராதரம் கட்டவங்க, எனக்கும் வேலை இருக்கு. புரியுதா? வேலை இருக்குன்னா இங்க ஏன்டா வந்து எல்லாரும் இதுலயும் வாய் வைக்கிற? சும்மா டைம் பாஸ்க்கு இதை மாட்டிட்டு போய் நில்றா. இங்க வாய் வைக்கிறது அங்க வச்சா காசாவது கிடைக்கும்டா. பண்ணாட
பரதேசி பையில அவ்வளவு தூரம் சொல்லியும் வந்து வெக்கமே இல்லாம இங்க வந்துட்டு நான் இன்னொருத்தர் ஸ்பேஸ்ல பேசவே மாட்டேன். இந்த மாதிரி வண்டே வருது. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டே தான் இருக்க. பேசி முடிச்சியா? உன்னையெல்லாம் செருப்பு கட்டி அடிக்கணும்டா பேசுறது. அடிங்க பிரதர். இப்ப அடிச்சிட்டீங்களா? அடிக்க வேண்டியதா? ரெண்டு கண்ணத்தையும் கட்டிட்டு அடுத்து பேக்க காப்பியா என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண முடியுங்க? அதை சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா உன்னை என்னதான்டா பண்றது? அதான் நானும் கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னு கேட்கிறேன். என்ன சொல்லு, என்ன பண்ணலாம்? அதுவா இப்ப எல்லாருக்கும் வாய் வைக்கிறீங்களா? அதுக்கு பேர் என்னன்னு நீ சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுங்க, நீங்க அதை சொல்லிடுறேன். இப்ப என்ன சொல்ல வர? அதை சொல்லு. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. இவன் வந்து தேநீர் விருந்து டைட்டில் போட்டுருக்கான். டைட்டில் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நீ அதை பத்தி பேசாம நீ ஏதாவது இது பண்ண போறியா? தேநீர் வந்து நீ என்ன பண்ண போற? அதுல போய் எப்படியும் உனக்கு சுகர் இருக்கும் நேரத்துக்கு. தேநீரை குடிச்சுட்டு மயக்க மயக்க வந்து ஸ்பேஸ்ல பேசினாங்க. அவன் வந்து தேநீர் குடிக்கிறதுல வந்து இல்ல தேநீர் குடிக்கிறதுல ஒன்லி மூத்தம் தான். கரெக்டா? இது ஒரு காமெடி வராது. சரி விடு, இது காமெடி. ஒன்ன வச்சு எவன்டா முதல்ல காமெடி பண்ணுவான்? இப்ப என்ன இப்ப டாபிக் பேசலாமா இல்ல இதே பேசிட்டு இருக்கலாமா? என்ன பண்ணலாம்? கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வியா பதில் சொல்லண்டா. ஏங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க பதில் சொல்றதுக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? ராக்கு கேட்கல உன கேள்வி. சங்கையா அப்படியா? அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவனா பிளாக் பண்றான். இதை விட 100 மடங்கு வாங்கி பழகிட்டாங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்ல. அவன் பயந்தா முடியல. பிளாக் பண்றான். பிளாக் பண்ணதை எடுத்து 20 நிமிஷம் ஆச்சுடா. என் என்ன 20 நிமிஷம் ஆச்சு. எதுக்கு பிளாக் பண்ண? காரணம் மட்டும் சொல்ல. எதுக்கு பிளாக் பண்ண சொல்லியா அவனுமா கட்டாயமா? இல்ல நான் எதுவும் அபியூஸ் பண்றது இல்ல. அபியூஸ் பண்ணி ஒரு ட்வீட் கூட போடுறது இல்ல. இன்னொரு யோசிச்சு பாரு. நீ இப்ப நீ என்னை திட்டினா சரி கரெக்டா? எனக்கும் அதே மாதிரி திட்ட முடியும். அது திட்ட மாட்டேன். ஏன்னா நான் திட்டது இல்ல. திட்ட மாட்டேன். அதான் சொல்றேன். திட்ட மாட்டேன். புரியுதா? நீ வந்து என் கூட பேசிருக்க. எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்க. நீ சொல்லலாம். அதனால திட்டல. ஆனா நீ வந்து உன்னோட இது காமிக்கிற. அவ்வளவுதான். என்னடா காமிச்சே? என்னோட தான் என்ன காமிச்சா? என்ன எதையாவது காமிச்சா நீ வந்து பாத்தியாடே? ஒரு டைம் திருப்பி திட்டினாதான் அவனை திட்டணும். அதுதான் ஒரு சாதாரண ஒரு புரிதல். நீ ஒரு திட்டவே மாட்டான் அவனை திட்டுறதுன்றது. ஆமா நீ இப்ப இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க. உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன். ரீப்ளே ஒண்ணுமே உனக்கு திட்டல. ஆனா நீ திட்டிட்டே தானே இருந்த. அப்புறம் இரு இங்க எத்தனையோ ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏகே ஃபேன்ஸ் இருக்காங்க, கபிலன் கூட நான் ஒரு 2 வாரமா தான் கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா இருக்கேன். இங்க கணேஷ் இருக்காரு, எத்தனை பேர் இருக்காரு. அவங்க கூட விஜய் பத்தி பேசும்போது கூட நான் ஒருமையில அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டேன் யாரையுமே. நான் இவ்வளவு தூரம் பேசினதே கிடையாது. இதுல 10% கூட நான் பேசினது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நான் பேசுறேன்னா ஏன்னா பல விஷயங்கள்ல நீ வந்து அங்க ஊதுபத்தி வச்சு திரி விட்டு இது பண்ணிட்டு வெடியை கொளுத்தி விட்டு போயிடுவேன். ஆனா வெடி பெருசா வெடி கொடுத்ததெல்லாம் ஒரு குற்றமாடா? என்ன வெடி கொடுத்ததெல்லாம் தப்புன்னு சொல்ற? வெடி கொடுத்தாண்டா. வெடி கொடுத்தலாமா? கொளுத்தி வாயில வச்சுப்பா இல்ல பின்னாடி வச்சுப்பா? எதுல வச்சுப்பா? அது சொல்லு. வெடி அவன் கொடுத்துறான். அது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவன் வெடியை கொடுத்தா உன் வீட்டுல கொடுத்துறா மூதேவி. அதை விட்டு கொண்டு போய் அடுத்த வீட்டுல கொடுத்தா செருப்பு கட்டி தான் அடிப்பான். இல்ல இப்ப ஏன் பேசு. இப்ப கபிலன் பேசு டைட்டில் வச்சு ஒரு பேச போறான். அது மாதிரி ஏன் பேசலாம் என்னோட விருப்பப்படி நான் பேசணும். இதுல என்ன தப்பு? கருமத்தை வேணா போட்டு போடா. முதல்ல என்ன பண்ணான்றதை ரிவீல் பண்ணி ஓபனா முடிச்சு விடு. நான் இவனை பிளாக் பண்ணதுக்கு ஒரு காரணங்க. என்ன பண்ண ஒரு வாட்டி விக்ரம் ஃபேன்ஸ்க்கு எங்களுக்கு சண்டை வந்துச்சுங்க. அது என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியும். கீழே கணேசனா இருக்கான், அவனுக்கு தெரியும் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம உள்ள வந்துட்டு நான் ஒரு வார்த்தை விட்டான். கபிலன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இப்போ நான் உங்க ஸ்பேஸ்க்கே வந்துட்டு நான் ரஜினி யாரெல்லாம் அடிக்கலாங்களோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா கேட்டு? இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு கோவம் வந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது கூட என் ஸ்பேஸ்ல எல்லாருமே கணேஷ் உட்பட டிஎம்ல வந்து அவனுக்கு ஸ்பீக்கர் தரான்னு சொல்லும்போது நான் கணேஷ் கிட்ட வாதம் பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் முன்ன தான் பேசுறாரு, நான் அபியூஸ் எல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாவம் என்னதான் நான் சக மனுஷன் குடும்பஸ்தன் இவனுக்கு அவ்வளவு தூரம் நான் வக்காலத்து வாங்கியிருக்கேன். அத்தனை பேட்டையும் நீங்க கணேஷே வேணாலும் கேட்டு பாருங்க. அவ்வளவு பேட்டை வக்காலத்து வாங்கி இது பண்ணப்போ ஒரு நாள் வந்துட்டு இந்த விக்ரம் பிரச்சனை நடக்கும்போது சொல்றான் வந்துட்டு நான் வந்து ரஜினியும் அஜித்தையும் அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அஜித்தை யாராவது அடிச்சாங்கன்னா அவங்க கூட கை வைப்போனா நான் பார்த்து பிளாக் பண்ணாம சும்மா இருப்பேன். அதோட நிறுத்தல கபிலன். இவன் ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கு இந்த ஏகே எங்களை எல்லாம் வந்து இந்த இவனுங்க இந்த தரங்கட்ட நான் இங்க ஒரு பேர் சொல்லுவானுங்களா, அதை வந்துட்டு நானும் தருண் ஒரு ஐடி இருந்தாப்ல, இன்னொருத்தர் முன்னாடி பேட்ரிக் இருந்தார். எங்களை எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் வந்து ரஜினி ஃபேன்ஸ் இதுதானு சொல்லி சொன்னா அடிச்சு ரொப்பி விட்டு அமிச்சோம். நான் பண்ண ஒரே தப்பு அதோட இவனை பிளாக் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டதான் நான் பண்ண ஒரே தப்பு. இதே மாதிரி பல ஸ்பேஸ்ல இப்ப எங்க செல்ல வயசுன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் முந்தானே தான் ரொப்பி விட்டு அமிச்சானுங்க வயலுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸா போட்டு நாரதர் வேலை பாக்குறது. என் ஸ்பேஸ்லயே வந்து நான் அஜித் எவனா அடிக்கிறானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நான் பிளாக் பண்ணாம என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க? மானகட்டவனே கனி மைக்கான் பண்ணு. என்னடா உன் கதை இவ்வளவு கேவலமா இருக்கு? சொல்லுங்களா இது கேவலமா இருக்கா? உனக்கு அப்படிதான் இருக்கும். இவ்வளவு கேவலமா வேலையில பாக்குறேன். நீ என்ன சொன்ன? ரஜினியே வந்து செருப்பு கழட்டி அடிச்சா கூட நான் இப்படிதான் பண்ண உன்னால செருப்பால் அடிக்கூடாது, பொம்பளை செருப்பால் அடிக்கணும். அதாவது கபிலா நீ தான் சொல்லிருக்க ரஜினியே வந்து ரஜினியே வந்து செருப்பால் அடிச்சா நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. பேசியிருக்காங்க அந்த மாதிரி நீ தான் பேசியிருக்க. ஒரு ரஜினி நான் என்ன கேக்குறேன், நீ ஏன்டா அப்படி கதற? அந்த பையன் சொன்ன ஏதாவது ஒண்ணு பதில் சொல்ல பாப்போம். நீ இல்லன்னு இல்ல கபிலா நீ அதுக்கு பதில் சொன்ன. ரஜினியே வந்து செருப்பால் அடிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னியா இல்லையா? ஆமாண்டா, என் தலைவன் என்ன செருப்பால் அடிச்சா உன் மாதிரி என்ன வந்துச்சு? அதான் திரும்பி அதான் பண்ணுவேன். அதான் சொல்றேன், என் தலைவன் என்ன எதால அடிச்சாலும் வாங்குவேன். உன் மாதிரி என்ன? இப்ப உன்னை இப்ப செருப்பா கட்டில சாணியை முக்கிய அடிக்கிறாப்ல, மனுஷ சாணியை மாட்டு சாணியை கலந்து அடிக்கிறாப்லையே, பதில் சொல்ல. விஜய் பத்தி சொன்னா உனக்கு என்ன?
அதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன விஜய்க்கு பாட்டியா? ஏண்டா கனி, ஏண்டா நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் சொல்றது நீ வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுற பழகுற அப்படின்னா ஒண்ணு அவனுக்கு உண்மையா இரு. நீ அவன் முன்னாடியே உட்காந்து அவன் விரும்புற தலைவனையே நீ அவங்கிட்டயே உட்காந்து நீ பேட்ட விசுவாசம் டைம்ல நீ பேட்ட விசுவாசம் டைம்ல அஜித் பண்ற அவ்வளவு அசிங்கமா இருக்கா? இந்த மோடி முடித்தனம் பண்ணதுக்கு தான் இப்ப செருப்ப கட்டி சாணியில அடிச்சா போல ஒண்ணு. அத மறுபடியும் என்கிட்ட வந்து கேக்குற பாத்தியா? அப்ப நீ அதானே பண்ண ஆரம்பத்துல, நீ அதானே பண்ண. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த கூட்டி கொடுக்குற பாத்தியா, இத நீ வீட்டுல யாராவது வச்சு பண்ணுன்ற. இதை விட கேவலமா நீ அசிங்கப்படுற தேவையா உனக்கு? சொல்லு உனக்கு இது அசிங்கம் தேவையா? நீ ஆரம்பத்துல தான் பண்ணிட்டு இருந்த. இல்லடா, இப்ப எதுக்கு நீ இப்ப உன் வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பளை சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது இல்ல? இல்ல கோவம் வரல. நீ இப்படிதான் பேசுவ, கோவம் எனக்கு வரும். கமல் ரசிகனுக்கு குடும்பம் அந்த ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பேச கோவம் வர வாய்ப்பே இல்ல. ஏண்டா ஒரு அஜித் ரசிகிட்ட போயிட்டு நான் அஜித் அபியூஸ் பண்ணா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு போய் சொல்றியா? அப்புறம் அவனை பிளாக் பண்ணாம என்ன பண்ணுவான்? சோறு தான் தின்றியா இல்ல விஜய் பிய தின்றியா? சத்தியமா சொன்னான். ஏண்டா கனி, நீ உண்மையிலே சோறு தான் திங்கிறியா இல்ல கமல் பிய திங்கிறியா? அட போங்க, இவனை எல்லாம் கேட்டு அழுத்து போச்சு. நான் கிளம்புறேன், ஏதாவது கேளுங்க போங்க. சரி கனி, இப்ப குனி இவனை எல்லாம் தூக்குங்க, வேற ஏதாவது பேசுவோம். அவன் ஒரு ஆளுன்ட்டு இவனை எல்லாம் ஊத்திக்கிட்டு அவனா போயிடுவான். அதெல்லாம் போக மாட்டான். நம்ம இவ்வளவு பேர் இவன் ஸ்பைடர் படத்துல எச்சே சூர்யா மாதிரிங்க. அடுத்தவன் அழுகிறத பார்த்து ரசிக்கிறேன். கண்டிப்பா நல்ல குடும்பத்துல போறதா கண்டிப்பா போயிடுவான். டேய், நான் உன்னை கேட்டதுல என்ன 10% கேட்டிருந்தானே எக்ஸே விட்டு போயிருப்பேன்டா. சத்தியமா போயிருப்பேன். உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தானா இந்நேரம் ஸ்பீக்கர்ல இருக்க மாட்டான், இந்நேரம் ட்விட்டர்ல இருக்க மாட்டான். அட நீங்க வேற, அவன் வந்து யாருக்கு உண்மையா ஃபேனா இருக்கானா அவனுக்கும் குடும்பம் கிடையாது, இவனுக்கும் குடும்பம் கிடையாது. அப்புறம் என்ன பேச்சு இவனுக்கு? நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவனா மாத்திரடா நீ. டிஎம்ல போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு பிரெயின் வாஷ் பண்றது. இந்த பொழப்புக்கு கனி ஃபேன் ஃபைட்னா ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரம் மூஞ்சுக்கு நேரம் ஸ்ட்ரைட்டா டிஎல்ல மோதுடா. போயிட்டு இன்னொருத்தன் போயிட்டு டிஎம்ல போயிட்டு அங்க போயிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி சுத்திட்டு இருக்க நீ. வீட்டுல பேசாம பாவாடை இருக்காடா, பாவாடை புடவை எடுத்து கட்டிக்கிறா. இல்ல அதெல்லாம் இல்ல. என்னடா பேசுற? கண்டிப்பா பாவாடை கூட இதுல இருக்குமே. பாருங்க, அவன் இல்லன்னு சொல்றான். அப்ப அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. பாருங்க, அவனே ஒத்துக்கிறான். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க கூட இல்லங்கறான்ல. டேய் மானம் கெட்டவனே, டேய் கனி, இந்த பொழப்புக்கு பேசல எல்லாத்தையும் ஒரு டம்ளர் வாங்கி குடி. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் காக்கா வடிக்கிறதா போட்டேன். ஆனா வாண்டடா வந்து கோமாளி வந்து சிக்கிற பாத்தியா? டேய் இப்ப கமலஹாசன் லிஸ்ட்ல இல்லடா. கமலஹாசன் லிஸ்ட்ல இல்லடா. நீங்க வேற கோமாளி என் ஸ்பேஸ்ல நான் அடிச்சிருக்கேன், என் கூட சேர்ந்து அடிச்சவங்க அவன். அவர் அரசியல் காக்காவை ஏதாவது சொல்லிட்டானா உடனே இருக்கிற அடித்து எழுப்பான். என்னடா கனி உன் கதை இவ்வளவு மானகட்டத்தனமா இருக்கு? நான் பண்ண ஒரே தப்பு ரெக்கார்ட் ஸ்பேஸ் போடாம விட்டது. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற கண்டென்ட் நாளைக்கு டிஎல் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. அப்பயும் உனக்கு வைக்காத வேற விஷயம். ஐயோ என்னடா இவ்வளவு சங்க கெட்டு போத்தோம், கொஞ்சம் கூட சூடு சொல்ற இல்லாம இருக்கிறேன்டா. ஏன்னா சோத்தா தான் திட்டுறியா இல்ல வேற ஏதாவது திட்டுறியா? கண்டிப்பா பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க. என்னடா இந்த நேரத்துல உனக்கு காமெடி கேக்குது. சாத்துல உப்பு இருக்குடா, அதுல தின்றவனுக்கு கூட கொஞ்சமா சொரணம் இருக்குடா. ஏன்டா டேய் ரொம்ப நேரம் ரிக்வெஸ்ட்ல டிஎம் பாக்கல. அப்புறம் புள்ளலாம் இப்படி இல்ல ஒரு நிமிஷம் என்ன சொன்னா போல நடுவுல என்ன சொன்னீங்க? யாருக்கு ராம்போ அந்த இவன் கனடா கார்த்தி அவன் ஒரு அயோக்கிய பையன், இவன் ஒரு அயோக்கிய பையன், ரெண்டு அயோக்கிய பையன் டிஎம்ல கொஞ்சம் காரி உனக்கே ஸ்பீக்கர் கொடுத்தது பெரிய விஷயம். நான் இங்க பேசிட்டு இருக்கோம். டிஎம்ல வந்து கேக்குறான், ஸ்பீக்கர் கேக்குறான், பயப்படுறான் கபிலா. ஆமா பயந்தான். உனக்கு என்ன இன்னொருத்தனுக்கு ரெக்கமெண்டேஷன் வேண்டி என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். நீங்க ஏத்துக்கலாம், என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். இவங்க அப்படியே ஸ்பீக்கர் கேட்பாங்களா, அப்படியே கொடுத்துணுமா? இல்ல ஜிப்சி நீ குடு ஜிப்சி, என்னதான் பண்றானு பாப்போம். காலைல இருந்து ஃபுல்லா நேத்து சாயங்காலம் நான் கடைசியா போட்ட ஸ்பேஸ்ல இருந்து ஃபுல்லா அபியூஸ் ஆகி போகுது. நம்ம கிட்ட ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னா கண்டென்ட்டா உள்ள எடுத்து போட்டு பேசுங்க, அவனுக்கு அபியூஸ் பண்ணாலும் தூக்கி இறக்கி விட்டுருங்க. எவனா கேட்டா விஜய் ஃபேன்ஸ் பதில் சொல்றானா பாருங்க. நம்ம கிட்ட அதிகமா அந்த முன்னாலே ஏதோ 1-2 பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு அந்த அபியூஸ் கொஞ்சம் தவிர்க்கிறது. அதனால சரி கண்டென்ட்டா போட்டு சரி கேட்போம், இவனுக்கு என்ன பதில் சொல்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாக்குறது. வேற ஒண்ணும் கிடையாது. அபியூஸ் பண்றாங்க. இப்ப காலையில 6 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் ஃபுல்லா ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் தான் நடந்தது ஃபுல்லா. இப்ப இந்த மாதிரி மோடி பையெல்லாம் என்ன பண்ணணும்னா அழகா நீங்க என்ன பண்ணா ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம்னா இவன் எந்த ஃபேன் குரூப்லயும் உள்ள போயிட்டு எவன் கூடயும் இவங்க கூட உட்காந்து பேசாத அளவுக்கு பண்ணி விட்டுறணும். அட நீங்க வேறங்க விஜய் ஃபேன்ஸே உனக்கு ஸ்பீக்கர் தர மாட்டானுங்க பாதி பேர். அதனால தான் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்தான். அது ஒரு இன்னும் நான் தான் சொல்றேன் 10% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீ பொழுது போயிடும். டேய் உங்ககிட்ட இப்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்றாங்க. அட்லீஸ்ட் அந்த 10 பேருக்கா உண்மையா இருக்கணும். கனி நீ போய் அஜித் ஃபேன்ஸ் ஒரு 10 பேர் உனக்கு ஃப்ரெண்ட் நீ கேட்க மாட்டேன்னு. ஆனா ஒரு மேட் ஒன்று ஒரு எத்திக் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சொல்ற கேளு. இம்ம நேரம் வாய் முடி கம்முன்னு உட்காந்த இப்ப என்ன துள்ளி குதிக்கிற உனக்கு?
இல்ல ஃப்ரெண்ட்ன்ற யாருமே ஃப்ரெண்ட் கிடையாது. ரொம்ப நாளா உட்காந்து ராக்கு ஸ்பேஸ்ல உட்காந்து இருக்கும்போது அப்ப யாரு உனக்கு? அவன் ஒரு ஐடி, நான் ஒரு ஐடி, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு டீம்ல போய் கெஞ்சினா அழுவுன ராக்கு கிட்ட போயிட்டு? கெஞ்சலாம் இல்லையே. இல்ல அந்த விஷயத்துல வந்து நான் இவனை சொன்னது தப்பு தான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஃபேமிலியை பண்றாங்க ப்ரோன்னா அதுக்கு தான் கபில் கூப்பிட்டு அவ்வளோ சொன்னேன். கனி இங்க பல பேர் தராதரம் கெட்டவன் தான் இங்க இருக்கான், முகம் தெரியாதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. நீ வந்து அவன்கிட்ட வச்சுக்காதப்பா, ஒழுங்கா இருந்து. என் சத்தியமா ட்விட்டர் வரலாலே இவன்ட்டு அன்பா பேசின ஒரே ஆளு நான் தான் கபிலன். நான் எதுல வேணாலும் எழுதி கொடுப்பேன். இவனை மனுஷனா மதிச்சு இவானு கூட சொல்லல, வாங்க போங்கன்னு பேசினேன். எத்தனை பேர் தெரியுமா இவனுக்கு என்ன வயசாகுது? அது எனக்கா இல்ல இவனுக்கு கனிக்கு தெரியலங்க, என்னை விட மூத்த வயசா கூட இருப்பாங்க, அப்படி இருந்து திருந்த மாட்டேன். ஒரு 40 இருக்குமாடா? இல்ல கபிலா, 60 பெத்துட்ட, கண்டிப்பா ஒரு 42 43 இருக்கும். ஆமா பேரம் பேசி 63 வயசு ஆகும். இல்லைங்க, இப்பெல்லாம் 23 தள்ளிட்டு போய் பெத்துக்குதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ரொம்ப ஒரு 34 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மனங்கட்ட பழப்புக்கு கனி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்நேரம் நல்ல குடும்பத்துல பிறந்தா ஆட்டோமேட்டிக்கா நீயா போயிருப்ப, தேவையில்லாம நீயே வாங்கிட்டு. இது அண்ணாத்த அப்புறம் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க குடிக்கணுன்ற மாதிரி சிவா சொன்ன மாதிரி ஏதாவது சொல்லிருக்கேன். இப்ப இந்த காமெடி யார் சரிப்பா நீ நினைக்கிறேன்? அவன் சொன்னா அந்த திருத்த சிவா தான் சொன்னா, படம் அந்த இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க. யாரு சரிப்பா நீ எதிர்பார்க்க? காமெடி இல்லடா, சீரியஸாவே அவன் சொன்னா திருத்த சிவா இந்த டயலாக் சொன்னா. இல்ல காமெடி இல்லடா, சீரியஸா சொல்றேன். இல்லடா இந்த காமெடிக்கு இப்ப நாங்க சிரிக்கணுமா? காமெடி இல்லடா, சீரியஸா திருத்த சிவா இன்டர்வியூல சொன்னாரு. இல்லடா இப்ப இந்த காமெடிக்கு இப்ப நாங்க எல்லாரும் உட்கார்ந்து காமெடி இல்லடா, திருத்த சிவா சீரியஸா இன்டர்வியூல சொன்னாரு. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தான் அண்ணாத்த பேச. சரி வேற ஏதாவது பேசாம இருப்போம். வேற என்ன அண்ணாத்த பெரிய கிட்டன்னு கூட தான் சொன்னான். சரி சரி கனி ப்ரோ போயிட்டு வாங்க, போர் அடிக்குது. கீழ பாக்குறவல்ல. ஆமா எனக்கே போர் அடிக்குது ப்ரோ. வேற குடும்பத்துல நான் தான் சொன்னேன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இந்நேரம் மைக்ல இருக்க மாட்டான்னு சொன்னேன். போயிட்டாங்க ரொம்ப போரிங்கா இருக்கு, வேற யாராவது பேசிட்டு இருக்கோம். நான் கிங்ஸ்ல கேக்குதா இருக்கானா? போயிட்டான் அவன். இந்த ராம்போக்கு ஸ்பீக்கர் கொடுக்கல, ஏன் பேப்பர்? யார் அது? உன் பொண்டாட்டியா? இல்ல நம்ம ஃப்ரெண்ட் தான். நம்ம ஃப்ரெண்டா? ஆமா உங்க வந்து நிறைய தடவை பேசிருக்காங்க, நல்லா பேசிருக்காங்க. என்னடா கார்த்திக் தான். ஓஹோ இவன் பொண்டாட்டியா அது? ஏண்டா இப்பதான் கல்யாணம் ஆகல என்ன, அதுக்குள்ள பொண்டாட்டியும் கூட்டு வர? இல்ல இப்பதான் சொன்னப்பல இங்க யாரும் ஃப்ரெண்ட் இல்ல, அவங்க ஒரு ஐடி நான் ஒரு ஐடினால அதுக்குள்ள ஃப்ரெண்ட். ஆமா இது ஆஃப்லைன் ஃப்ரெண்ட் ப்ரோ, ஆஃப்லைன் ஃப்ரெண்ட். ஆஃப்லைன்ல ரெண்டு பேரும் தகாத உறவா? இல்ல அவர் தான் இவர் போட்டோல வச்சு பிளாக்மெயில் பண்றது அந்த அன்னைக்கு அந்த மேட்டர் தான். ஓகே ஓகே. டேய் உங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு வரமா போட்டுக்கடா போங்கடா. உங்க ரெண்டு பேரும் சண்டை வரமா போட்டுங்க போங்க. எங்க ரெண்டு பேரும் சண்டையே கிடையாது கபிலா. டாபிக் போட்டு காக்கா போடலாம்னு பார்த்தா இவன் வேற நடுவுல கொடுத்தாரு. டேய் கனி சொல்லுங்க கபிலா. அப்பா அம்மா பேரு? அப்பா அம்மா பேரா? என்ன இதெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க, வேற வேலை இல்ல. இதை சொல்றதுக்கு அங்க ஒருத்தன் குடும்ப போட்டோத்தையே போட்டு ஒருத்தன் மிரட்டி இருக்கான் போல. ஏண்டா அதை ஒருத்தன் வேணாண்டான்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணா நீ இவனுக்கு முதல்ல குடிக்கல. கபிலா உன்னை கூட நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க, ரஜினி ஃபேன் இந்த மாதிரி பண்ணாத கபிலா, நெகட்டிவிட்டி ஆகுது. நான் பயோல போட்டுருக்கேன்டா. நானே கேட்க மாட்டேன். பயோல போட்டுருக்கியா? நீ பயோல போடணும்னா அன்பே சிவன் போட்டுருக்க மாட்டேன், அதுல இருக்கா எல்லாமே அன்பு தானே எல்லாமே. அப்படியா? அப்ப கமலாசன் ஏன்னா தூக்கி ஏறி வச்சு சொல்லுங்க. அன்பே சிவன் படம் பாடுறா கபிலா, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அந்த படத்தை சுந்தர்சியே பாக்கலடா. பாத்தியா? சுந்தர்சிக்கு அன்பே சிவனோட பெரிய ஹிட் மதகஜ ராஜா. ஆமா பெரிய ஹிட் தான். கை கொடுத்துட்டேனே. ராம்போக்கு மை குடுறா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு 10 வருஷம் கழிச்சு ஓடும், 15 வருஷம் கழிச்சு ஓடும், கலெக்டர் கிளாஸுக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு விட்ட முடியும்? ராக என்ன போல திரும்ப அன்பே சிவன் சொன்னா எனக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் ஸ்பீக்கர் நான் அப்பவே கேட்டேன்டா, நடுவுல ஒரு கால் வந்துச்சு, ஒன்ன மாதிரி எல்லாருக்கும் லபக் லபக் பண்ண முடியாது, அதை தாண்டி வேலை பண்ணாத பேரு இல்ல கபில. என்னோட பழியே என்னன்னா அத்தனை பேருக்கு இவன் வந்து அந்த கமலஹாஸ் ஃபேன்ஸ் ஒரு ஸ்பேஸ் ஒன்று போட்டிருந்தேன், அதுல உட்காந்து மைக்க வாங்காம லிசனர்ல உட்காரும் போதே ஒண்ணு தெரியல. ரெண்டாவது குடியுரிமை ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டே அங்க கதறும் போதே தெரியும் இது வந்து மோடி முட்டி நாயி அப்படின்றத நான் அப்பவே சொல்லிட்டேன். யாருக்கு கிங்ஸ்லி உங்க குடியுரிமை ஸ்பேஸ்ல போய் உட்காந்து பேசும்போது மோடி முடித்தனம் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து ஜெயில டைம்ல கதறும் போதே இவன் சொன்னேன், டேய் இது மோடி முடித்தனம் பண்றது இந்த ஐடி, இது ஒரு சப்ப மேட்டர், இது இவன் ஒரு மேட்டரே கிடையாது, இந்த பக்கம் வந்தானா புரிஞ்சு தரலாம் அப்படின்னு வந்தான் ஓட்டான். டைப்பர் ராஜா ஸ்பேஸ்ல வந்து வந்தான், அங்க டைப்பரோட ஸ்பேஸ்ல உட்காந்து அங்க அவன் பின்னாடி முதல்ல ஏறி சவாரி செஞ்சான். அவன் வந்து அப்புறம் அவன் முதல்ல ஏறி சவாரி பண்ணணும்னு நினைச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பக்கமா அடி வாங்க ஆரம்பிச்சான். இப்ப அலெக்சாண்டருக்கு அவனுக்கு டைப்பருக்கு சண்டை வரும்போது எல்லாம் ரெண்டு பக்கமா ஏறி மிதிச்சதுக்கு அப்புறம் கனி எல்லாம் எங்கும் போகல. இவரு கேப் தான் கேப்னு சொல்லிட்டு உள்ள வந்து இவனுக்கு ஒரு 10 பேர் ஓகே இவனை நம்புற ஒரு 10 பேர் உலகம் சுத்திட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா அங்கேயும் அவன் முதலையும் குத்தி வச்சிருக்காரு. ஏண்டா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? ஆமா கபிலா உன்னை மாதிரி கூட நான் பார்த்ததே இல்ல. ஆமா நீ பார்க்கவே முடியாது. நான் என் தலைவனுக்கு விசுவாசமா இருக்கேன்டா, நீ இருக்கியா? கமலஹாசன் ஏறி போட்டு கண்ணா பண்ணிட்டியாமே, இந்த மானகட்ட பழப்புக்கு எதுக்குடா வந்து இல்ல புரியல. உன்னை ஃபாலோ பண்றானுங்களே அவன் எவ்வளவு பெரிய கூமுட்டியா இருப்பானு. 4 கமல் ஃபேன்ஸ் இருக்கிறது 3.3 தான் இருக்கு. அது ஒண்ணு என்னைய பார்த்து கதறானுங்களா? அவனுங்க என்ன சொல்றாரு? அது கதறாங்க. யாரு கதறலாம்? பண்ணாட உன்னை காரி துப்புறாங்கடா, யாரும் கதறல. காரி துப்புறவங்க எல்லாம் கதறவன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? இன்னும்
இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இதெல்லாம் கெத்த நினைச்சிட்டு கிடக்க நீ. ஒண்ணு நீ நம்புற, நீ விரும்புற, நீ லைக் பண்ற உன் தலைவனுக்கு நீ உண்மையாரு. எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்போ கமலஹாசன் ஃபேனு வெளில சொல்றதுக்கு அவ்வளவு வைக்கப்படுற கரெக்டா? ஆனா அதுதாங்க உண்மை. நாங்க முதல் முறையா எங்க ஸ்பேஸ்க்கு வந்தா முதல் முறையா இவனை நான் சந்திச்சது அன்னைக்கு தான். எப்போனா அந்த இந்த பிரச்சனை இல்லை. அப்போ நாங்க ஒரு சேலஞ்சு கொடுத்தோம். எனக்கு என்னன்னா மீதி 2 கமல் ஃபேன்ஸ் மட்டும் நீ கூட்டிட்டு மட்டும் வா, நாங்க ஸ்பேஸ் என் பண்ணிடுறோம், எங்க தோல்வியை ஒத்துக்கிறோம். கடைசி வரைக்கும் கூப்பிட்டு வரல. 2 பேர் வரல. அந்த தீபன் ஒருத்தனா எவனோ ஒருத்தன், யாரு இந்தியன் 1000 கோடி எல்லாம் ட்விட்டர் விட்டு போயிடறானே அவன் என்ன பண்ணா கமெண்ட்ல வந்துட்டு சின்ன பசங்க ப்ரோன்னு போட்டான். நாங்க தான் நாங்க சின்ன பசங்க தான் உள்ள வேணா வரமாட்டேன்றானுங்க. நாங்க இந்த டாஸ்க் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் 5 கமல் ஃபேன்ஸ் கூட்டுவா, மீதி 4 கமல் ஃபேன்ஸ் கூட்டு வாங்க. நான் கொஞ்சம் இறக்கப்பட்டு ப்ரோ டிஸ்கவுண்ட் கொடுங்க, 2 பேரை மட்டும் கூட்டு வாங்க. நீ அட்லீஸ்ட் கமல் ஃபேன் ஃபேக் ஐடியிலேயாச்சும் வர சொல்ல. நீ இல்ல ஸ்பெஷல் சாய்ஸ் கொடுத்தான். விஜய் ஃபேன்ஸ் ஏதாவது கூட்டுவா, விஜய் ஃபேன்ஸ் ஏதாவது போய் கூட்டுவா சப்போர்ட் பண்ண. நீ ஊர்ல இருக்க எல்லாத்தையும் வாய் வச்சா எவனுக்கு வருவான்? அன்னைக்கு எவனுமே வரல. இதான் நடந்துச்சு. இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனே போயிட்டான் கத்திட்டு. இது அதுனா நான் பேசுனது உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு புரியும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று உலகிட்டு போயிட்டான். ஏண்டா நீயும் தெரியும், ஆண்டவனும் தெரியும். அவன் வந்து நம்பி பணம் போடுற ப்ரொடியூசர் எல்லாம் நடவடிக்கை கொண்டு வந்துருவான். ஏண்டா லிங்குசாமின்னு ஒருத்தர் அஞ்சான்ல கூட அவ்வளவு அடிவாங்களா. உத்தமல்லன்னு ஒரு கர்மத்தை தெரியாதமா அந்த ப்ரொடியூஸ் பண்ணி தொலைச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு வர, நீ பேசி முடிச்சு சொல்லு. அப்படியாடா? ஏன்டா வேற யாராவது நேரில் வந்துட்டாங்களா இதுக்கு சர்வீஸுக்கு? நேரில் வந்துட்டாங்களா யாராவது? முந்தானேத்து இதே இவனே தானே போயிட்டு வந்துட்டு ரேவந்த் கிட்ட லிசனர்ல உட்காந்து அங்க ரேவந்த் உட்காந்து வந்து இவனை கண்ட மேனிக்கு சகட்ட மேனிக்கு திட்டிட்டு இருந்தான். மேல போயிட்டு அபியூஸ் பண்ணாதவன் கெஞ்சிட்டு அழுது இருந்தது. ஒரு ஆளு என்ன இல்ல கிங்ஸ்லயே நீங்க உண்மையை இன்னைக்கு சொல்றேன், இவனுக்கு எவனுமே சேர்த்துக்க மாட்டான். நீங்க என்ன விஜய் கொஞ்சம் ஒரு ஸ்பீக்கர் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த நாய் எங்கேயுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்தாங்க ப்ரோ. ஸ்பீக்கர் கொடுத்தாங்கன்னா உன்னை செருப்பால் அடிக்க கொடுத்துருப்பாங்க. இல்ல நீ எவனு தெரியாத ஜாலியா தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ கொடுத்தாங்க ப்ரோ. கொடுத்தாங்களா? இதுல என்னடா பெருமை வண்டி கிடக்கு பிச்சை கிடப்பில. அவனுங்க அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நீ சேர்ந்து பண்ணிட்டு இருந்த. இதுல பெருமை வேற என்னமோ நாடாளுமன்றத்துல உங்க ஆண்டவருக்கு அறிவாலயத்துல ஒத்த சீட்டு கொடுத்த மாதிரி பெருமைப்பட்டு இருக்க வெண்ண போயில. இது இல்ல நான் பேச போட்டாலே இப்ப 100 பேர் வராங்க. டேய் இவ போனா கூட பாம்பேல 100 பேர் வருவாங்களா? இது ஒரு பெரிய சாதனை. அப்புறம் என்னடா ஸ்பேஸ் போறது இதெல்லாம் நீ பெருமையா சொல்றீங்க. ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்க மாட்டாங்க. இல்ல கனி, ஆனா ஒரு விஷயம் பெருமைடா. உன் ஆண்டவர் படம் விக்ரமுக்கு முன்னாடி உன் ஆண்டவர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டேக்கே 100 பேர் வர மாட்டாங்கடா. அந்த வகையில நீ ரெக்கார்டு வச்சுக்க. அந்த வகையில இது கபிலன் சத்தியமா நடந்துச்சு. கபிலன் விஸ்வரூபம் 2 எங்க ஊர்ல காசி வாசு 2 தேட்டர் பீக் தேட்டர். நீங்க செகண்ட் டே ஒரு லெஜெண்டோட படம், அதுக்கு எத்தனை பேர் செகண்ட் டே எத்தனை பேர் வந்திருக்காங்க? செகண்ட் டே ஃபர்ஸ்ட் அந்த படம் ஃபிளாப்னு கூட ரிப்போர்ட் வரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு செகண்ட் டேக்கு மினிமம் ஒரு தேட்டர்ல ஒரு 250 300 மினிமம். அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ குப்பான்னு சொன்னாலும் ஒருத்தர் லெஜெண்ட்னு சொல்றீங்க, அந்த ஸ்டேட்டஸ் வச்சிட்டீங்க கரெக்டா? அவனுங்க வச்சுட்டானுங்க. அது வச்சுக்கிட்டானுங்க. இருக்க வரேன். எத்தனை பேர் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், ட்விட்டர் ட்ரெண்டுக்காக சொல்ல, உண்மையாலுமே 4 பேர் தான் இருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டு இது வந்து நான் ஐடியால வச்சிருக்க அஜித் சார் சத்தியம். இது நடந்துச்சு. 4 பேரு. அதுல ஒருத்தன் தண்ணி முரட்டு தண்ணி. நாங்க 3 பேர் மட்டும் அந்த தண்ணி போட்டோம். எப்ப தெளிஞ்சா தெரியுமா? ஆண்டவர் பக்கம் பக்கமா கருத்து சொன்னப்ப இல்ல பூஜாவோட ஒரு சீன் அது வரைக்கும் அவர் தெரியல. சத்தியமா நடந்துச்சு. கும்மானம் காசி தேட்டர், கும்மானம் காசி தேட்டர், வாத்து தேட்டர், விஜயலட்சுமி ஒரு டம்மி தேட்டர். அந்த தேட்டர்ல என்ன படம் எடுத்தாங்க தெரியுமா? பியார் பிள்ளை மக்கள். அதுக்கு ஹவுஸ்ஃபுல். ஐயோ சத்தியமா உண்மை. கூட விஜய் ஃபேன். அந்த சனியை முடிச்சவனா என்ன பண்ணா, நான் பியார் ஜூவன் ஃபேன். நானு பியார் பிள்ளை மக்கள் போலாண்டா. இல்ல இல்ல ஆண்டவர் விஸ்வரூபம் ஒண்ணு பயங்கரமா போச்சுட்டே, அது அந்த நாட் அவுட் போயிடுவோம்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் பண்ணி வந்துச்சுடா. இப்ப வராதுடா. இல்ல இல்ல அவன் என்னென்ன பில்டப் போட்டான் தெரியுமா? கூட்டம் வந்துருண்டா, டிக்கெட் இருக்காதான். இந்த பாண்டியன் ஒரு படம் லாரன்ஸ் படம் இருக்கும்ல, சிலையை திருடிட்டு வந்துட்டு மாத்த பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாங்க. எத்தனை கீழே வந்து ஒரு 10,000 அடி இருக்குன்னு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கதை தான். நான் தியேட்டருக்கு போயிட்டு அடிச்சே விட்டேன். அவனை உண்மையிலுமே அடிச்சே விட்டேன். என்ன அது கூட்டம். ஏன்னா அந்த டைம்லதான் அதிசயோட விவேகமா ஏதோ வந்திருந்தது. அது வந்து அந்த டைம்ல நெகட்டிவ் பயங்கரம். ஆனா 4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல். அந்த படம் 4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல். ரஜினி சாருக்கு காலா படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் மிக்சடா வந்தது. அது கூட கிட்டத்தட்ட 5 நாளைக்கு போச்சுடா நல்லா. சூர்யாவோட 5ஆம் படமே கிட்டத்தட்ட 7 நாளைக்கு நல்லா போச்சுடா. வெக்கமா இல்லையா உங்களா? நீங்க எந்த நான் சத்தியமா சொல்றேன், 4 பேர் தான் இருந்தாங்க. இது ட்விட்டர்காலாம் சொல்ல, நிஜமாலுமே நாங்க 2 பேர் சேர்த்து, நாங்க 2 பேரும் போயிட்டோம்னா 2 பேர் 2 பேர். இதுல கொடுமை தெரியுமா? அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஏன்னு ஒரு படத்துக்கு போனேன். அந்த படத்துக்கு 9 பேர் இருந்தாங்க. நான் நினைச்சேன் எந்த ஒரு ஸ்டாருக்குமே, அதுவும் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, நான் நினைச்சது எந்த ஒரு ஸ்டாருக்குமே இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வராதுன்னு நினைச்சிட்டு போனப்போ கமல் அதையும் பீட் பண்ணிட்டான்டா. அந்த அதுலயும் உங்களால ஆண்டவர் தான்டா. அது எப்போ 4 பேர் அதுலயும் நாங்க 2 பேர் போனோம். என்னடா பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? ஏண்டா வாக்கு தட்டலையாச்சும் ஒரு 30 பேர் வந்தாங்க செகண்ட் நாள் சொல்லிக்கிற மாதிரி. அவங்களும் காலி. அடுத்த ஷோவே காலி, முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. ஏண்டா லிங்குசாமி விக்ரம்னு ஒரு படம் யுகத்துக்கு ஒரு ஹிட் கொடுத்தீங்களே, அந்த படத்துல வந்த காசை வச்சு லிங்குசாமி கடன்ல கொஞ்சத்தையாவது அடைச்சிருக்கலாம். சரி அதை விடுங்கடா. ஆள வந்தான்னு ஒரு படம் தான். சரி அதெல்லாம் விடுங்கடா. குணான்னு ஒரு படம் வந்துச்சுடா. நீங்க என்ன சொன்னீங்க? சரி மஞ்சுமல் பாய்ஸுக்கு பேஸ் குணா தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, மஞ்சுமல் பாய்ஸே வசூல் ஆயிடுச்சு, குணாவை மட்டும் ரிலீஸ் பண்ணி பாருங்க. நீங்க உள்ள போய் பார்த்தாக்கா 10 பாட்டுல குரூப் டான்சர் கூட 12 பேர் இருந்திருப்பாங்கடா. ஏட்டா என்னடா ரீ ரிலீஸ் பண்ணீங்க நீங்க? முதல்ல சொல்லுங்க. ஏட்டா குணான்னு ஒரு ரீ ரிலீஸ் ஒன்று பண்றேன்னு சொல்லி பண்ணீங்க, அது என்ன கருமண்டாது?
இதுல உட்காந்து எதை சொன்னாலும் கலட்டு கிளாசிக் நாங்க 10 வருஷம் கழிச்சு கழட்டுவோம். அது எப்படின்னா ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் நைட்லயே கழட்டலையா 10 வருஷம் கழிச்சு வா பாஞ்சி காட்டுறேன் அந்த கதையா இருக்கு நீ பேசுறது. ஏன்டா கலட்டுங்கிறப்ப கழட்டாம இப்ப விஸ்வரம் போட்டு என்னடா 30 வருஷம் கழிச்சு கழட்டு கிளாசிக்கா சொல்லு, எதையாவது சொல்லி வை. இவனெல்லாம் பேசுறானுங்க உட்காரி உண்மையாலுமே 4 பேர் தாட்டா இருந்தீங்க தேட்டர்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சது ட்விட்டர்ல ஏன் 4 பேர்னு சொல்றாங்க. என்ன இளவிடாது சிரிப்பு வருதுடா எனக்கு, கோவே வர மாட்டேங்குதுடா. ஏன்டா விக்ரம்ங்கிற ஒரு படம் பகத் விஜய் சேதுபதி சூர்யாவில படம் வச்சுட்டு வெக்கமே இல்லாம அந்த கமல் பேர்ல எழுதுங்க இந்தியன் டூ என்னடா ஆச்சு? நானும் இந்த ட்விட்டர்ல கொஞ்சம் கேப்படுறாரு மக்களே. நானும் இந்த ட்விட்டர்ல இத்தனை வருஷமா இருக்கேன் மக்களே. ஆனா சிரிச்சு கண்ணுல இருந்து தண்ணி வந்து வயிறு வரைக்கும் நான் சிரிச்சது இன்னைக்குதான். செம பண்ணு மக்களே, செம பண்ணு. டேய் இந்த பொழப்புக்கு நேரம் தொங்கிருக்கலாம்டா. டேய் கனி கமலஹாசனோட சேர்ந்து தொங்கிருக்கலாம்டா. சத்தியமா முடியல கேப் விட்டு கொஞ்சம் மூச்சு தண்ணி குடிச்சுக்க. எடுக்கிறீங்க இருங்க, இன்னொரு மேட்டர் இருக்கு அது சொல்லிட்டு நான் கிளம்பணும். ஒரு 10 நிமிஷம் எனக்கு உங்க கனி இன்னும் ஒன்னே ஒன்று கேட்டு முடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. எப்படின்னு ட்ரிகர் ஆயிட்ட லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது ஆண்டவர் மாதிரி புரியாம ஒரு பதில் சொல்லுவேன். அதை விட்டுரு, அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். விக்ரம்னு ஒரு படம் கமலுக்காக ஓடுச்சுங்களா? இந்தியன் 2 எடுத்துட்டு லைக்கா இன்னைக்கு அப்படியே வாயில எதிரே முக்காட போட்டானே. ஏடா நீங்க பண்ண பாவத்துக்கு நாங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம்டா அவன்கிட்ட. ஏடா அது என்னடா வர்மம் போட்டு ஒருத்தனை பொம்பளையா மாத்திட்டு இருக்கீங்க? இது இப்படி ஒரு படைப்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா, எங்கேயுமே பார்த்தது இல்ல. சரி இது எல்லாத்தையும் விடுறா. இப்போ தக் லைஃப் என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் ஹீரோ யாருங்கன்னா எஸ்டிஆர்ன்றாங்க. வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம்? கமல் என்னன்னு கேட்டா விக்ரம் படம் ஏன் ஓடுச்சுன்னு கேட்டதுக்கு அதே பையன் அந்த விஸ்வரூபத்துக்கு வந்த பையன் திரும்பிட்டான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த இன்டர்வியூ வரைக்கும் லோகேஷ் பேச விடாம பாத்துக்கிட்டான், அதனாலதான் அந்த படம் ஓடுச்சுட்டான் ஒரே வார்த்தையில. கேட்டாடே என்னடா நீங்க அதுல விக்ரம் படத்துல ஆண்டவருக்கு ஓப்பனிங் வந்துருச்சு, அதனா விக்ரம் வந்துருச்சு, இனிமே ரஜினி கெரியர் காலிடா, இவங்க விஜய் கெரியர் காலிடா, அஜித் கெரியர் காலிடா. ஏடா நீங்க லோகேஷ் கனகராஜ் இத்தனை பேர் வச்சு அடிச்சீங்க, அந்த ஒரு நெல்சன் எடுத்துட்டு வந்து அடிச்சாண்டா, உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு அடிச்சாண்டா. ஏண்டா வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்?